கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளா பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு எதிரான இந்த தீவிரவாத செயல்கள் எங்கெங்கெல்லாம் இருந்து செயல்பட்டு வருது அப்படின்ற அது எல்லா உளவுத்துறை தகவல்களையும் சரியா சேகரிச்சு சரியான தருணத்துக்காக காத்திருந்தாங்க. ஏன்னா நம்ம தீவிரவாத தாக்குதல் பதிலடி அப்படின்னு சொல்லி வெறுமனே போக முடியாது. அதுக்கான சரியான ஒரு காரணம் வேணும். அது இந்த பகல்காம் தீவிரவாத தாக்குதல் அந்த காரணத்துக்கான சரியான ஒரு தளமா அமைஞ்சதுனால உள்ள போய் இப்படியான ஒரு தாக்குதல் என்னன்னா மீட்டிங் தான். ரெகுலர் மீட்டிங்ஸ் அப்படின்றது வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி நடத்தக்கூடிய மீட்டிங் தொடங்கி ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா, டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங், டிஃபென்ஸ் சீஃப், அதே மாதிரி பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் இப்படின்னு தனித்தனியான மீட்டிங், எல்லாரும் சேர்ந்து மீட்டிங், கேபினெட் மீட்டிங், எதிர்கட்சி தலைவர் கூட மீட்டிங், RSS தலைவர் மோகன் பகவத் கூட மீட்டிங், குடியரசுத் தலைவர் கூடனான சந்திப்பு இப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து இதுக்கு பின்னாடி நடந்திருக்கு. இன்கேஸ் பார்டர்ல வந்து இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றத ரொம்ப ரகசியமா வச்சு இருந்து, ஏன்னா பாகிஸ்தானால அவங்களால அசியூம் பண்ணவே முடியல, ஸ்மெல் பண்ணவே முடியல. என்ன நடக்க போகுது அப்படின்றத யாராலுமே யூகிக்க முடியாம இருக்கு. நிச்சயமா ரிட்டாலியேஷன் இருக்கும், ஒரு விதமான தாக்குதல் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்ததுதான். ஆனா அது ஆக்கிரமிப்பு காஷ்மீரை தாண்டி பாகிஸ்தானுக்குள்ளேயும் போய் நடத்தப்படுறது, நடத்திட்டு வெற்றிகரமா வந்திருக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து டீடைலிங்கான அனலைசிங். அப்கோர்ஸ் பிரைம் மினிஸ்டர் மோடி இந்த அட்டாக்கு அப்புறம் மக்கள்கிட்ட பேசும் பொழுது அவர் சொல்லியிருக்கிறாரு, சயின்டிபிக் ரீதியில இருக்கக்கூடிய அத்தனையுமே நம்ம வந்து பயன்படுத்தி இருக்கிறோம் அப்படின்றது அவருமே சொல்லியிருக்கிறாரு.